இந்தியா நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டா ஃபர்ஸ்ட் ஓடிஐ வின் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அது அவ்வளோ கன்வின்சிங்காக இருந்துச்சா? விராட் கோலி, சுபம் கில், ஸ்ரேயாஸ் ஐயர் இவங்க எல்லாருமே அவங்களோட பேட்டிங்கில் குறையே இல்லை. பட் ஆனாலும் ஏன் மேட்ச் கடைசி வரைக்கும் போச்சு? இது வந்து ஒரு ஒரியிங் சைன் மாதிரில இருக்கு. இந்த வீடியோவில் நாங்கள் ஸ்கோர் கார்டை பற்றி பேச போகிறது இல்லை. ஆனால் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, எந்த இடத்துலலாம் அவங்க வீக்காக தெரிஞ்சாங்க, எந்த இடத்துலலாம் அவங்க மூவிங் ஃபார்வர்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏன்னா T20 வேர்ல்டு கப்புக்கும் இன்னும் வந்து 2 வீக்ஸ் டைம் தான் இருக்குது. வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ். மேட்ச் ஜெயிச்சிட்டோம் மாஸ்டர். பட் ஆனால் வந்து கன்வின்சிங்காக இல்லை இருந்துச்சா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை, எனக்கு கன்வின்சிங்காக இல்லை. ஏன்னா மேட்சை முன்னாடியே முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, இவ்வளோ தூரம் கடைசி ஓவர் வரைக்கும் போய் ஃபினிஷ் பண்ணது வந்து அகைன் நியூசிலாந்துக்கு வந்து ஐ ஆம் நாட் லைக் கன்வின்ஸ்டு வித் த வின். ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 100 ரன்ஸ்க்குள்ளே இருக்கிறப்ப வந்து தெர் வாஸ் அ வர்ப் இல்லைங்களா, அன்னெசரி விக்கெட்ஸ் லூஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மாதிரி. ஐ நோ லைக் விக்கெட் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு, ஆனால் எனக்கு என்னமோ இன்னும் அவங்க வந்து அக்ரெசிவாக கொஞ்சம் போய் கில் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆமாம், ஏன்னா நான்லாம் ஒரு ஸ்டேஜில் வந்து லைக் இது வந்து ஒரு கன்வின்சிங் வின்னாக தான் இருக்க போகுது அப்படின்னு ஸ்கோரை ஃபாலோ பண்ணுறதே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா லாஸ்ட் மொமெண்ட்டில் பார்க்கும்போது தான் இன்னும் ட்ரம்பிள் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டு இப்படி வந்தது தான் எனக்கு வந்து கன்வின்சிங்காக இல்லைன்னு நான் சொல்கிறேன். கரெக்டாக இல்லை, அதுதான். அதை 300 ஆன் தட் பிச் வந்து அதுவும் இவ்வளோ ஸ்டார்ட்டு அவங்க நம்ம டாப் ஆர்டர் ப்ளே பண்ணதுக்கு கண்டிப்பாக முன்னாடியே முடிச்சிருக்கணும். எனக்கு இன்னொரு கன்சர்ன் என்ன நான் பார்த்தேன்னா, நம்ம கொஞ்ச நாளாகவே இந்த ட்ரெண்டு பார்க்குறோம் இந்தியன் டீமில், கேட்சஸ். ஓகேங்களா, கேட்சஸ் மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அகெயின் இது வந்து நார்மல் ஒரு பைலேட்ரல் சீரீஸ். நம்ம இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆஃப்கோர்ஸ் T20 வேர்ல்டு கப்பை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு செமிஃபைனலோ ஒரு ஃபைனலில் வந்து கேட்சஸ் மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சேலஞ்சிங் ஆகிடும். ஆமாம், அது வந்து நம்மளே கிஃப்ட் பண்ணிடுற மாதிரி இருக்கும். அகைன் நமக்கு வந்து தெரியும் இல்லைங்களா, பெரிய பிளேயர்ஸ்லாம் வந்து ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க, இன்னொன்று கொடுக்க மாட்டாங்க. எனக்கு அது ஒரு கன்சர்னாக இருந்தது. ஏன்னா மேபி அதுவுமே வந்து அவங்க 300 ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக நான் பார்க்குறேன். ஏன்னா 300 அவங்க பேருக்கவே கூடாதுங்கிறது என்னோட வியூ. அதை இன்னொரு காரணம் என்ன நான் பார்த்தேன்னா, மிடில் ஓவர்ஸில் வந்து மேபி இன்னும் ஸ்பின்னர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பவுலிங் போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கன்சர்ன் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ பேட்டிங் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணியும் ஏர்லியாக ஃபினிஷ் பண்ண முடியல, கில் பண்ண முடியல. அட் த சேம் டைம் நமக்கு வந்து ஃபீல்டிங்கும் கன்சர்னாக இருக்குது. ஆமாம், இது ரெண்டுமே வந்து ஒரு மேஜர் ஃப்ளாக் பாயிண்ட் தான். தோ இட் வாஸ் நாட் அ கன்வின்சிங் வின், வின் இஸ் அ வின், இந்தியா வில் டேக் இட் அட் த எண்ட் ஆஃப் த டே. இந்த ஒரு வின்னில் வந்து இல்லை இந்த ஒரு மேட்ச்சில் வந்து ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதாவது இந்த மேட்ச்சில் வந்து ஒரு 2-3 பேர் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்வியஸ்லி லைக் விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், சுபம் கில் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இவங்க இல்லாமல் வேற ஏதாவது உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் இருக்காங்களா, இல்லை இந்த 3 பேரை நீங்கள் இல்லை, விராட் கோலி எஸ்பெஷலி வந்து 2 திங்ஸ் நான் பார்க்குறேன். ஒன்று வந்து நார்மலாக அவர் வந்து கண்ட்ரோல், அவருக்கு எப்பயுமே மேட்ச் கண்ட்ரோல் இருக்கும். இந்த இதில் கண்ட்ரோல் இருந்துச்சு, ஆனால் அக்ரெசிவ்னஸ் இருந்தது. ஸோ தட் இஸ் அ பாசிட்டிவ் சைன் ஃபார் ஹிம் அண்ட் இந்தியா. இன்ஃபேக்ட் ரோஹித்துமே நான் கன்சிடர் பண்ணுவேன். ஐ திங்க் ஹி கேவ் த ஸ்டார்ட் தட் இந்தியா நீட். ஸோ ரோஹித் வந்து அவரோட டெம்ப்ளேட்டை கரெக்டாக ப்ளே பண்ணிட்டு போயிட்டாரு. ஸ்ரேயஸ் ஐயர் ஐ எம் ரியலி ஹாப்பி. லைக் இன்ஜுரியிலேருந்து வந்து அவரோட அதான் அந்த மிடில் ஓவரில் அவருக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். அந்த கிளாரிட்டி ஆஃப் ரோல் வந்து எனக்கு தெரிஞ்சு அதில் கிளியராக இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அவர் வந்து நான் இப்படி தான் ப்ளே பண்ணுவேன், திஸ் இஸ் ஹவ் ஐ பிளேங்கிற அந்த ரோலை கிளியராக பண்ணிட்டாரு. கில் ஸ்கோர்டு ரன்ஸ். ஓகேங்களா, மேபி அவர் இன்னும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் இருந்து முடிச்சிருக்கலாம். ஏன்னா அவரை நம்ம கோலியை கம்பேர் பண்ற மாதிரி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் எடுத்து முடிச்சிருந்தாருன்னா பர்ஃபெக்டா இருந்திருக்கும். அதான் மேபி அந்த கன்வின்சிங் வின் ஃபேக்டருக்கு நம்ம கூட கொண்டு போயிருக்கலாம். அது ஒண்ணுதான் வந்து ஐ சி இஸ் லைக் பாசிட்டிவ்ல இன்னும் ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் பாக்குறேன் நானு. பவுலிங்ல வந்து ஐ திங்க் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டிட் வெல். அப்ப நான் சொன்ன மாதிரி எனக்கு இன்னும் இந்தியன் பவுலர்ஸ் இன்னும் ஃபுல்லா கன்வின்சிங்கா இல்லை, ஸ்பின் பவுலர்ஸ் இன்னும் கன்வின்சிங்கா இல்லை. ஆமாம், ஆப்வியஸ்லி வந்து போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன்லையுமே விராட் கோலி அந்த தாட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அந்த முன்னாடி வந்து நான் செட்டில் இன் ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுத்துப்பேன், பட் ஆனால் இப்போ வந்து அதை வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுறது தான் என்னோட கேம் பிளான் அப்படின்னே வந்து அவர் தெளிவாக சொல்லியிருந்தாரு. அண்ட் எனக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் பேட்டிங்கில் வந்து அவர் என்ன தோணுச்சுன்னா, மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுல இந்த டீமில் நான் தான் பெஸ்ட் பிளேயர் அப்படின்ற மாதிரி அவரோட ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப கன்வின்சிங்காக ஐ ப்ளீஸிங்காக இருந்துச்சு. இல்ல, அதுதான் அங்க கிளாரிட்டி ஆஃப் ரோல்ஸ் நமக்கு கிளியரா தெரியுது இல்லைங்களா. ஸோ ரோஹித் வந்து கிவ் அ பிரிஸ்க் ஸ்டார்ட். ஓகேங்களா, கோலி வந்து யூ பிளே ஒரு கேம், இஃப் யூ வாண்ட் அக்ரெசிவ்னஸ் கோ ஃபார் இட். ஸ்ரேயஸ் ஐயர்
யூ ஆர் லைக் பெஸ்ட் அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். கில்லு தான் வந்து ஐ திங்க் ஹி நோஸ் த ரோல், இட் ஜஸ்ட் தட் ஹி நீட்ஸ் டு பேலன்ஸ் இட்ங்கிற மாதிரி இருக்கு. ஐ திங்க் ரோல் கிளாரிட்டி இஸ் கிளியர் ஃபார் த டாப் ஆர்டர் அட்லீஸ்ட் ஃப்ரம் திஸ் மேட்ச். ம். அதே மாரி வந்து நம்ம இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியுமே இந்த ஒரு பாயிண்ட்ட டச் பண்ணோம். ஸோ ஒரு சில T20ல ஸ்குவாட்ல இருக்கிற பசங்களும் இந்த மேட்ச்ல இருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் ஐ ஜிங்க்ஸ்ட் இட். யாருக்கும் இன்ஜுரி ஆகக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். ஐ டோன்ட் நோ லைக் ஹவ் காஸ்ட்லி த இன்ஜுரி இஸ், ஹவ் சீரியஸ் த இன்ஜுரி இஸ் ஃபார் வாஷிங்டன் சுந்தர். அந்த பசங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி இல்ல நீங்க அதான் பொறுத்தவரைக்கும் வாஷிங்டன் இன்ஜுரி வந்து இஸ் லைக் ஹியூஜ் இல்லைங்களா? ஏன்னா நம்ம டோர்னமெண்ட் போறதுக்கு முன்னாடியே வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ செட் பேக். ஏன்னா நம்மளோட அவர் வந்து ஆல்ரவுண்டர், நம்ம ஆல்ரவுண்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் T20ல பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அண்ட் வி காட் லாட் ஆஃப் ஆல்ரவுண்டர். அவர் வந்து அந்த பேலன்ஸை கொடுக்குற கீ பிளேயர். அது ஸ்பின் ஆல்ரவுண்டர் இந்தியால நடக்கிறனால, அதனால இப்பயே நமக்கு தெரியுது பேலன்ஸ் இஸ் கைண்ட் ஆஃப் கோயிங் டு பி அஃபெக்டட். ஹோப்ஃபுல்லி ஹி வில் ரெக்கவர் அண்ட் கம் பேக். பட் ஆனா அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பேலன்ஸ் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அகைன் நீங்க சொன்ன மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் தெம்செல்ஸ். வாஷிங்டன் சுந்தருக்கு அப்புறம் நான் பார்த்தது வந்து ஹர்ஷித் ராணா. ஹர்ஷித் ராணா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இதுல வந்து பவுலிங்கும் சரி, அவரோட அந்த லாஸ்ட் கேமியோ ஓகேங்களா, தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் இந்தியா ஸ்டில் ஃபினிஷ்ட் வித் சம் பால்ஸ் டு ஸ்பேர்னு கண்டிப்பா. வச்சுக்கோங்களேன். அது வந்து எனக்கு ரியலி வந்து பாசிட்டிவ் திங் கோயிங் இன் டு த T20 வேர்ல்டு கப். ஏன்னா அவர் வந்து பிளேயிங் லெவல்ல இருக்கிறது சான்சஸ் லெஸ்ஸா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பேக்கப் பிளேயர் வந்து ஃபார்ம்ல இருக்கிறது போத் வித் பால் அண்ட் பேட் வந்து ஐ திங்க் தட் இஸ் அ பாசிட்டிவ் சைன் நான் பார்த்தேன் நான். கண்டிப்பா. அதாவது நான் வந்து ஹர்ஷித் ராணா வந்து நம்ம அந்த 3 பேர பத்தி பேசினோம்ல, நான் அதிலயுமே இன்க்ளூட் பண்ணணும்னு நெனச்சேன். பட் ஆனா மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அவரோட அந்த ஒரு ஃபர்ஸ்ட்டு வந்து குரூஷியலா முதல் 2 விக்கெட் எடுத்ததும் சரி, அடுத்தடுத்து 2 ஓவர்ல அண்ட் வந்து அவரோட அந்த ஒரு பிளிஸ்டரிங் நாக் அதுதான் வந்து அந்த டிஃபரன்ஸ்ன்னு நெனைக்கிறேன் இந்த கேமுக்கு. ஏன்னா இந்தியா வேர் லைக் ஸ்ட்ரக்லிங் அட் தட் பாயிண்ட். ஸோ அதனால வந்து அவர் கண்டிப்பா இந்த மேட்ச்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஐ திங்க் இட் வில் கிவ் ஹிம் த கான்ஃபிடன்ஸ் என்டரிங் இன்டு T20 வேர்ல்ட் கப்னு நெனைக்கிறேன். இல்ல அதான் எனக்கு அவர்கிட்ட ஆஹ் நான் பிடிச்சது என்னன்னா அக்ரெசிவ்னஸ் போத் பால் அண்ட் த பேட் ஓகேங்களா. ஹி இஸ் ரெடி ஃபார் இட், அப் ஃபார் இட். அந்த அக்ரெசிவ்னஸ் இருக்கிறது வந்து இட் வில் சூட் லைக் இந்தியாவோட பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல எஸ்பெஷலி தேவைப்படுது. இன்னும் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு, ஹர்ஷ்தீப் சிங் ஏன் எடுக்கல? ஐ திங்க் நம்ம அது வந்து அஹ், எல்லாருக்குமே இருக்கிற கொஸ்டின் தான். பட் ஆனா வந்து ஐ திங்க் ஒன்லி மேனேஜ்மெண்ட் வில் நோ தி ஆன்சர். வேற இல்ல ஏன்னா யாருக்குமே சி கண்டிப்பா தட் சென்ஸ் அ ராங் மெசேஜ் டு ஹிம் ஃபார் த T20 இல்லைங்களா. ஏன்னா T20 T20 வேர்ல்ட் கப். வேர்ல்டு கப்புக்கு அவரை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இட் இஸ் குட் டு ஹாவ் லைக் லாட் ஆஃப் ஓவர்ஸ் ஹிம் இல்லைங்க. மேபி அன்லெஸ் வந்து அவருக்கு ஏதோ ஒரு நிகிலோ ஏதோ இன்ஜுரி கன்சர்ன் இருக்குன்னா இட் மேக் சென்ஸ். பட் அந்த இருக்கிற ஸ்ட்ராட்டஜி மாதிரி வந்து ஒன்றும் எனக்கு கிளியர். தெரியல. அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. ஐ திங்க் எனிடே பிரசித் கிருஷ்ணாக்கு முன்னாடி வந்து ஹீ ஷுட் ஹவ் லைக் ஸ்டார்டட் வித் த பிளேயிங் 11. மேபி வில் ஆஸ்க் த ஐ டோன்ட். வியூவர்ஸ் லைக் வாட் தே ஃபீல் லைக் ஏன் ஹர்ஷ்தீப் சிங்கை எடுக்கல, அது எடுத்தது மேபி கரெக்டா இல்லையா கன்சிடரிங் த T20 வேர்ல்டு கப் இஸ் கம்மிங். மேபி உங்களோட வியூஸை சொல்லுங்க. ம். அடுத்து வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே பேசிட்டு இருந்தோம். இது வந்து வின்னு தான். பட் ஆனா வந்து இது கன்வின்சிங்கா இல்ல. அப்படின்னாலே வந்து என்னன்னா, தேர் ஆர் ஃபியூ ஏரியாஸ் தட் வி நீட் டு லுக் அண்ட் தென் ஃபிக்ஸ். ஸோ அடுத்த மேட்ச்சுக்கு முன்னாடியோ இல்ல வந்து ரெஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டுக்கோ இல்ல வந்து ஒரு T20 கேம்பெயின்குள்ள போறதுக்கோ லைக் எந்த ஏரியாஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஐ வில் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும். டெத் பவுலிங் கொஞ்சம் கன்சர்னா இருக்கும். அதாவது அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஓடிஐ ஃபார்மேட். பட் ஆனால் வந்து டெத்தில் வந்து டூ many ரன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி என்னோட ஒரு ரிஃப்ளெக்ஷன். Death bowling. See, with Siraj and Harshit Rana, I think that is reasonableங்கிறது என்னோட வியூவா இருக்கு. எனக்கு டெத் பவுலிங்கை விட டெத் பேட்டிங் தான் எனக்கு ரொம்ப கன்சர்னா எனக்கு தோணுது. தே ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் இட். ஏன்னா அந்த ஃபினிஷர் ரோலுக்கு யாருமே இல்ல டு பி ஃப்ராங்க். ஏன்னா ராகுல் ஐ கேன் see him as a finisher, பட் ஆனா இஸ் நாட் லைக் ஃபயர் பவர் இல்லை இல்லைங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபினிஷிங் இன் பேட்டிங் வந்து கண்டிப்பா இட்ஸ் ஏரியா தட் தே நீட் டு இம்ப்ரூவ் ஆன். அதுக்கப்புறம் நான் திரும்ப திரும்ப எனக்கு கன்சர்னிங்கா ரொம்ப கன்சர்னிங் ஆகிக்கிட்டே போறது எஸ்பெஷலி ரிலேட்டட் T20 வேர்ல்டு கப் வந்து கேட்சிங். கேட்சிங். ஐ திங்க் அது ஏன்னா வந்து கண்டிப்பா வந்து அவங்க செகண்ட் ஓடிஐல வந்து கண்டிப்பா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் காட்டணும். அஃப்கோர்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறத விட ஐ திங்க் தே ஷுட் பி 100% கேட்சிங். ம், வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? அதாவது செகண்ட் ஓடிஐயில் வந்து இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஹர்ஷதீப் சிங் எதிர்பார்க்குறேன் இன் பிளேஸ் ஆஃப் பிரசீத் கிருஷ்ணா. வேற ஏதாவது யார் எக்ஸ்பெக்டிங் டு சேஞ்ச்? ஏதாவது வந்து சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதான் இப்ப வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலா ஆப்வியஸ்லி யாராவது ரீப்ளேஸ்மெண்ட் வரும். மத்தபடி நான் பிளேயிங் லெவல்ல எதுவும் சேஞ்சஸ் வரல. பட் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா
மேபி அதான் இப்ப இது லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போனனால, இந்தியா இந்த மிடில் ஓவர்ஸ திரும்ப எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஏரியா டூ ஃபிக்ஸ். We'll have to ஓகேங்களா? wait and watch. ஆமா. ஏன்னா மிடில் ஓவர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்மூத்தா தான் போனாங்க. பட் சம்ஹவ் இட் வாஸ் நாட் எனஃப் அப்படிங்கிற மாரி ஒரு இது குடுத்திருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப மிடில் ஓவர்ஸ் அவங்க எப்படி அட்டாக் பண்ண போறாங்க? என்ன டெம்ப்ளேட் ஃபிக்ஸ் பண்ண போறாங்கங்கிறது ஒரு முக்கியமான இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், வாட்ச் பண்ணணும். இன்னொன்னு வந்து எனக்கு தெரிஞ்சு மிடில் ஓவர்ஸ் பவுலிங்குமே வாட்ச் பண்ணணும். நான் வந்து T20 பிளேயர்ஸ் நீங்க பேசுறப்ப குல்தீப்ப பத்தி சொல்லல நானு. ஆனா எனக்கு தெரிஞ்சு குல்தீப் வாஸ் குட். ஆனா அவரோட பெஸ்ட் இன்னும் இல்ல. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா. அது வந்து ரெஸ்ட் ஆஃப் த சீரிஸும் சரி, T20க்கும் சரி, ஐ திங்க் குல்தீப் யாதவ் ஹேஸ் டு பி தட் எக்ஸ் ஃபேக்டர். ஸோ அந்த எக்ஸ் ஃபேக்டர் கன்சர்னிங் வந்து எனக்கு வந்து அடுத்த ஓடிஐல வந்து ஐ எம் ஹோப்பிங் தே வில் ஃபிக்ஸ் தட். ஸோ அதுவும் வந்து ஒன் திங் டு வாட்ச் அவுட் இன் த நெக்ஸ்ட் ஓடிஐ. ஓகே மாஸ்டர். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஓடிஐக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் ஓடிஐக்கும் என்னெல்லாம் வந்து தே ஹேவ் டு ஃபிக்ஸ், என்னெல்லாம் வந்து நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்றத பற்றியும் பேசிட்டோம். ஆடியன்ஸ்க்கு வந்து ஏதாவது வந்து கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல அதுதான். இப்ப நம்ம வந்து கன்வின்சிங் இல்லன்னு நம்ம ஃபீல் பண்றோம். ஸோ வியூவர்ஸ் வந்து நீங்க கன்வின்சிங்கான வின்னு நெனைக்கிறீங்களா? அப்படி இல்லன்னு நெனைச்சீங்கன்னா, இன்னும் எந்தெந்த ஏரியாலாம் இந்தியா ஃபோக்கஸ் பண்ணி தே ஹேவ் டு பேசிக்கலி டூ த டிக் பாக்ஸ் இல்லைங்களா? ஸோ அது எதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Okay, that being said, thank you so much for watching. Until meet you next video, signing off Vikram. And Master, thank you.